ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வண்டதி கேக் பார்க். இன்னைக்கு வந்து நம்ம கேக் டாப்பர்ஸாக யூஸ் பண்ணுற பாம் லீவ்ஸ் வந்து எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஒரு கிளிட்டர் கிராஃப்ட் ஷீட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எந்த கிராஃப்ட் ஷீட் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஸ்டேஷனரி ஸ்டோர்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சின்ன வயசில் ராக்கெட்லாம் பண்ணுற ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கார்னர்ஸுமே வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் வந்து கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்படுச்சுன்னா ஃபுல் ட்ரையாங்கிளாக கூட பண்ணி இதே ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபேன் ரோல் வந்து நம்ம பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதை நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசில் பண்ணியிருப்போம். இதே மாதிரி வந்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிராஃப்ட் ஷீட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் வந்து பின்னாடி வந்து ஸ்டிக்கிங் டைப் அப்படின்றனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் பேப்பர், கோல்டட் பேப்பர், சில்வர் பேப்பர் அப்போல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாம் லீஃப் ஷேப்க்கு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பின்னாடி ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணல. நீங்கள் நார்மலாக வந்து ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகாது. ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்பிட்வீன் வந்து ஒரு டாப்பர் மாதிரி வைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்க்யூவர் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் அதே பேப்பர்லேருந்து கட் பண்ணி ஸோ கீழேயும் வந்து க்ளூகன் போட்டு ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து காயணும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அதை டாப்பராக வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான பாம் லீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ இன்பிட்வீன் பாருங்கள், நம்ம குத்தின ஸ்க்யூவர் வந்து இந்த மாதிரி வெளியில் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக க்ளூகன் யூஸ் பண்ணி பேக் சைட்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சூப்பரான டாப்பர் நீங்கள் நிறையா காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே வந்து சூப்பராக இந்த மாதிரி பாம் லீஃப் டாப்பர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாம் லீஃப் டாப்பர் வந்து ரொம்ப லைக் 30 rupees 40 rupees அப்படின்னு வந்து செல் பண்ணுறாங்க. சின்ன டூத் பிக் வச்சு தான் இருக்கும். ஸோ உங்களோட ஹைட், கேக்கோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பாம் லீஃப் வீட்டிலே செஞ்சு உங்களோட கேக்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.